வேணும்னா ஒரு சிபி, தமிழ் சொன்னதே இவங்களும் வரிக்கு வரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒத்துமை இருக்கு. Shut up, Sam. சரி ஜானு, இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது யாரு? நீ தானே ஜானு. இவன் எப்படி அதை டிசைட் பண்ணலாம்? என் ஒர்க் பர்டனை கம்மி பண்றதுக்கு தானே அவ இருக்கா. அப்போ அவ தானே டிசைட் பண்ணணும். அதுக்காக தானே தமிழ என் வாரிசுன்னு சொன்னதே. எப்படி தமிழ், என்ன மாதிரியே நீ யோசிக்கிற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க நினைக்கிறத செய்யறது தானே என்னோட வேலை ஜனா மேம். நீங்களா இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்களோன்னு யோசிச்சுதான் நான் முடிவு எடுத்திருக்கேன். அதனால அது சரியா இருக்கும். சொல்ல போயிட்டு இருக்கா? என்னப்பா? ஏய் தமிழ், தமிழ், தமிழ். ஜிவலா, ஏய் நில்லு. என் ஸ்பீக்கரை கொடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஆளாளுக்கு உங்க இஷ்டப்படி இருக்க. இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல, இது வீடு. இங்க ஒரு சில ஒழுக்கம் இருக்கணும். இங்க இருக்கிறவங்களுக்கு டிசிப்ளின் வேணும். ஏய் முதல்ல என் ஸ்பீக்கரை கொடு. ஒரு லெக்சர் கேட்கல, எனக்கு டைம் இல்ல. கொடு. டைம் இல்லனாலும் விருப்பம் இல்லனாலும் என்னோட லெக்சரை கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இந்த வீட்ல இனிமே சில ரூல்ஸ் இருக்கும். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னது ரூல்ஸா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வேலைக்கு வந்திருக்கிறியா இல்ல எங்க எல்லாரும் நாட்டமா பண்ண வந்திருக்கியா? அதானே, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா என் வேலை இவங்க நினைக்கிறத நான் செய்யறதுதான். ஓகே, விஷயத்துக்கு வரேன். ரூல் நம்பர் 1, இனிமே இந்த வீட்ல யாரும் சத்தமா பாட்டு கேக்குறதோ படம் பாக்குறதோ இருக்கவே கூடாது. ரூல் நம்பர் 2, ஆளுக்கு ஒரு சமையல், ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் செய்ய முடியாது. முத்தம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே. மறுபடியும் சொல்றேன், ஒரே சமையல தான் இனிமே எல்லாருக்கும். இத மீறி யாராச்சும் அதை செய் இதை செய்யன்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அத மீறி உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ரூல் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. நைட்டு 11 மணிக்கு மேல வீட்ல கர்ஃபியூ. அதுக்கு மேல யாரும் வெளியில போக கூடாது. வெளியில போயிருந்தாலும் அந்த டைம்குள்ள வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அத மீறினீங்கன்னா கதவு உங்களுக்கு திறக்காது.
நான் போடுற ரூல்ஸ ஃபாலோ பண்ணலனா அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்க வரவு செலவு எல்லாத்தையுமே நேரடியா பாதிக்க வைக்கும். மறுபடியும் சொல்றேன். அப்படியா? ஜானு சொல்றதா சரியா? அப்ப நான் ட்ரெஸ் மாத்தும் போது எட்டி பார்க்க சொல்லி ஜானு தான் சொல்லிச்சா வந்துட்டா? சி, முன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஹலோ ஹலோ, தமிழரசியா? ஆமா சார், சொல்லுங்க சார். ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி கிடைச்சிருக்குமா? சார், நீ எழுதி கொடுத்த உங்க அப்பா அடையாளத்தோட மேட்சா வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா? இல்ல சார், எங்க அப்பாவா இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இல்ல, கண்டிப்பா எங்க அப்பாவா இருக்காது சார். அதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துட்டு சொல்லுமா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. என்னாச்சு தமிழ்? ஏதாவது பிரச்சனையா? நான் அர்ஜென்ட்டா வெளியில போகணும். ஒரு 1 hourல வந்துடுமா? என்ன தமிழ், ஒரு நிமிஷம். சிபி, தமிழ் கூட போயிட்டு வா. நானா? நான் எதுக்கு இவ கூட போகணும்? அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. தனியா அனுப்ப முடியாது, போயிட்டு வா. ஜானு, போயிட்டு வான்னு சொன்னேன். சரி வா.